வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 5. அண்ணி, இன்னையோட அந்த சக்திவேல் காணாம போய் 4 நாள் ஆகுது. அந்த குமாரோட அப்பா போல இல்லாம இவனோட அப்பா தன் மகனை கண்டுபிடிச்சு தரணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் பண்ணி போலீசார்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காராம் என்று தனக்கு தெரிந்த தகவலை மதிய உணவு இடைவேளையின் பொழுது மணியிடம் பகிர்ந்து கொண்டிருந்தாள் மெருனா. எதுக்காக கெஞ்சணும்? எப்படியோ இன்னைக்கோ நாளைக்கோ குத்துயிர கொலையுருமா உயிரோட தானே அவனை அனுப்பி வைக்க போறாங்க. நம்ம பொண்ணுங்களை போல துன்புறுத்தி கொல்லவா போறாங்க என்றாள் மணிகர்ணிகா அலட்சியமாக. அதானே, ஆனா அவங்களை இப்படி உயிரோட தண்டிச்சு முடமாக்கி திருப்பி அனுப்புறதா காலத்துக்கும் அவங்க செஞ்ச குற்றத்துக்கான மரண தண்டனை விட கொடுமையானது. உடனே செத்துட்டா அந்த உயிரோட வலியும் வேதனையும் எப்படி இந்த பன்னாடங்களுக்கு புரியும் என்றாள் முன்னவள் வெறுப்பாக. வெடிக்கின்ற கோபத்தில் அவளுடைய வார்த்தைகள் தடிப்பதை சிரித்தபடி பார்த்திருந்த மணியின் அருகே வந்து அமர்ந்தாள் ஜெய்சங்கர். கணவரிடம் திரும்பியவள், என்ன சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். இல்ல, இனிமேதான். அந்த சக்திவேல ஊருக்கு ஒதுக்குப்புறமா குமார மாதிரியே போலீசார் மீட்டிருக்காங்க. இப்பதான் செய்தி கிடைச்சது என்று சோர்வாக பின்னங்கழுத்தை தடவியபடி கண்களை மூடினான் அவன். ஹோ என்று பெண்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். எப்படி, அவனை போலவே முகம் உடம்பெல்லாம் அங்கங்க வீங்கி கை விரல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்களா? ஆமா, இந்த முறை இவனுடைய கேஸ ரொம்பவும் தீவிரமா விசாரிச்சு வர்றாங்க போலீஸ். இதுல அரசாங்கம், மனித உரிமை ஆணையம் அந்த மாதிரி இதற்கு காரணமானவங்களை உடனடியா கண்டுபிடிச்சு தரணும், சட்டத்தின் முன்னாடி நிறுத்த சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் கொடுக்கறாங்க போல இருக்கு. அடக்கடவுளே என்று மணி கவலையை வெளிப்படுத்த, ஏ இதே வீணா போன மனித ஆணையமோ அரசாங்கமோ அந்த குற்றவாளிகளை சுலபமா ஜாமீன்ல வெளியே விட்டப்போ சட்டப்படி தண்டனை தராம ஏன் வெளியே விடுறீங்கன்னு நீதித்துறையை நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே என்றாள் மெரினா ஆவேசமாக. நம்ம நாட்டுல எல்லாமே இது மாதிரி தலைகீழாதானே நடக்கும். குற்றவாளிகளை அலட்சியமா வெளியே விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்க கை ஓங்கினா மட்டும் கொதிச்சுக்கிட்டு வேகமா பொங்கி எழுவாங்களே என்றான் ஜெய் எரிச்சலுடன். அது சொல்லுங்க, இந்த மாதிரி வீணா போனவங்கள பதவியிலோ அதிகாரத்திலேயோ உட்கார வச்சு பாக்கணும்ன்றதெல்லாம் நம்ம நாட்டு மக்களை பிடிச்ச சாபக்கேடு என்று முகத்தை சுளித்தாள் மணி. இப்ப என்ன, இதுல சம்பந்தப்பட்டிருக்க நபரை சீக்கிரமாவே பிடிச்சிடுவாங்களா? எதையும் உறுதியா சொல்ல முடியல மெரினா. இதுல துணிச்சலோட இறங்கியிருக்க அந்த மர்ம நபர் சாதுரியத்தையும் விவேக பலத்தையும் பொறுத்தது அது. இன்னொன்னு, அந்த சக்திவேல் மூலமா கிடைச்ச ஒரு உபரி தகவல் படி பார்த்தா இந்த காரியத்தை திட்டம் போட்டு செயல்படுத்துறவங்கள அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாதுன்னே தோணுது. ஏன்னா அவனை கண்களை கட்டி அடைச்சு வச்சிருந்தவங்க ஒரு குழு போல செயல்பட்டாங்களாம். யாரோ ஒரு நபரோட அதிகாரத்தின் உத்தரவின் பேரிலேயே ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்களாம். ஓ, அப்ப தெளிவா திட்டமிட்டுதான் களத்துல இறங்கியிருக்காங்க. ஆமா என்றவன் இடவளமாய் தலையசைத்து மெல்ல சிரித்தபடி, இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த குமார கடத்தி துன்புறுத்தி அனுப்புனதை கேள்விப்பட்ட நிமிஷத்துல இந்த சக்தி பயத்துல வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளேதான் அடைஞ்சு கிடந்திருக்கான். அவனை வெளியே வரவழைக்க உக்தியா அவன் ஆழ்ந்து தூங்கும் போது நடுநசையில அவனோட அரை ஜன்னல் வழியா அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும்படி காத்துல எதையோ ஸ்ப்ரே செஞ்சிருக்காங்க. மூச்சுக்கு தவிச்சு பதறி அடிச்சு எழுந்தவனுக்கு தான் உடல் உபாதைதான் பெருசா தெரிஞ்சிருக்கே தவிர திட்டமிட்டு இதை நிகழ்த்தி தன்னை வெளியேற்றதான் முயற்சி நடக்குதுங்கிறது அதை தெரியாம முட்டாள் புரிஞ்சுக்காம விட்டுட்டான் என்று ஜெய் கூற அவன் மனைவியின் முகத்திலும் முறுவல் தோன்றியது. சோ, பெண்களோட விஷயத்துல இப்படி பாலியல் ரீதியா வன்முறையில இறங்குறவங்கள எச்சரிக்கும் விதமா ஈவு இறக்கம் இல்லாம தண்டனை கொடுக்குது அந்த குழு. அந்த குழுவினர் தீவிரமா இருக்காங்க அதுல என்றாள் மெரு யோசனையுடன். அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி அச்சமே இல்லாம திமிர் எடுத்து வன்கொடுமையில ஈடுபடுறவங்கள கடுமையா தண்டிக்கணும். அப்பதான் நம்ம நீதித்துறை கிட்டையும் அரசாங்கத்திடையும் மாத்தி மாத்தி போராடி காலங்கள் போகாது. ஒரு உருப்படியான நிகழ்வுகளோ குற்றவாளிக்கு எதிராக நடந்ததில்லையே. அதனாலதான் அவன் பயம் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து நடுத்தர வயசு பெண்கள் வரைக்கும்
எல்லா வயசினர்கிட்டையும் அது போன்ற வக்கர செயல்ல ஈடுபடுறாங்க. இனி அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவங்களோட நிலைமைய நினைச்சு பார்த்து நிச்சயமா மனசுல பயம் வரும்ல என்று மணி குதூகலிக்க, ஆமா நீ கண்டிப்பா என மிருனாவோ மகிழ்ந்தாள். பாக்கலாம் இது எத்தனை நாளைக்குன்னு என ஜெய் அலட்சியமாக கூறவும், கோபமாக அவனிடம் திரும்பிய மணி, நீங்க ஏன் முதல்ல இருந்தே இந்த விஷயத்தை இவ்வளவு அசாட்டியா பாக்குறீங்க? நீங்களும் ஒரு ஆம்பளை தானே, அத நான் மறந்துட்ட பாருங்க என்று கணவனை வசைப்பாடினாள். மனைவியின் பேச்சில் ஜெய் திகைப்புடன் நிமிர்ந்து அமர மெரினாவுக்கு சிரிப்பு வந்தது. ஏ என்னடி இப்படி சொல்லிட்ட? பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் குறிச்சு நான் எத்தனை தகவல்களை நமது சேனலுக்கு கொடுத்திருக்கேன் தெரியுமா? அது மட்டுமா, என்னுடைய ஜேம்ஸ் பாண்ட் ட்விட்டர் கணக்குல இருந்து இப்படி வன்கொடுமையில ஈடுபடுறவங்களை பத்தியும் அவங்கள ஆதரிக்கிற குடும்பங்களை பத்தியும் எத்தனை கண்டன கட்டுரைகளும் எச்சரிக்கை பதிவுகளும் போட்டிருப்பேன். நீ கூட அதெல்லாம் பார்த்ததுனடி என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட. அதோட உன் ஃப்ரெண்டு வேதாவை மறந்துட்டனே, அவளை காப்பாத்தின நேரத்துல இருந்து தானே நீ பின்னால ரூட் விட்டுட்டு அலைஞ்ச என்று ஏகத்திற்கும் மணியிடம் குமுறை தள்ளிவிட்டான் அவன். அதுவரை மௌனமாக புன்னகைத்துக் கொண்டிருந்த மிரு அவன் தன் மனைவியிடம் படபடவென்று புரியவும் வாய்விட்டே நகைக்க ஆரம்பித்து விட்டாள். அண்ணி, அண்ணாவை பத்தி எனக்கே நல்லா தெரியும் பொழுது கூடவே வாழ்க்கை நடத்துற நீங்க அவர் அப்படி எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சு பேசியிருந்திருக்கலாம் என்று மணியிடம் கண் செமிட்டினாள். ரொம்பவும் காலங்கடந்த ஆலோசனமா உன்னோடது என அவளிடம் முதட்டை சுழித்துவிட்டு தன் மீது கோபம் கொண்ட கணவனை நெருங்கி அமர்ந்தவள், சாரி ஜெபி, ஏதோ ஒரு வேகத்துல யோசிக்காம பேசிட்ட என்று அவன் கரம் கோர்த்தாள். ஏமாந்தா நல்லாவே பேசுவடி நீ. மனசுல காதல் இருக்கவ என் குணங்களை மறந்துட்டு எதையும் இப்படி பட்டுன்னு பேசக்கூடாது என்றான் விரைப்பாக. சரிப்பா, நான் தான் சாரி சொல்றேன்ல என்று அவன் தோல் சாய்ந்து கெஞ்சினாள் மனைவி. எதிரே அமர்ந்திருக்கும் மிருணாளினியை எண்ணி சங்கடமாக நெளிந்தவன், ஏ என்னடி சிற தள்ளி உட்கார்னி என்று அவளை விளக்கினான் ஜெய்சங்கர். சிறு சிரிப்புடன் எழுந்த நம் நாயகி, சரி நான் போய் வேலையை பாக்குறேன், நீங்க சாப்பிடுங்க அண்ணா என்று விட்டு அங்கிருந்து அகன்றாள். செல்லும் வழியில் ஜெய்யின் நினைவுகள் அவளை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. இங்கே வேலையில் இணைய முன்பே அவனை பற்றி பொது வெளியில் கேள்விப்பட்ட விஷயங்கள் வைத்தே அவன் மீது அவளுக்கு நல்லதொரு அபிமானம் இருந்தது. அதோடு மணியிடம் நெருங்கி பழக ஆரம்பித்த பிறகு ஜெய் பற்றிய அனைத்து விவரங்களும் ஒவ்வொன்றாக தெரிய தொடங்கியதில் அவனை குறித்து அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியமும் பிரமிப்பும் உண்டானது. பெண் பிள்ளைகளோடு வளராமல் ஒற்றை ஆண்மகனாக தன் வீட்டில் வளர்ந்திருந்தாலும் அவருள்தான் எத்தனை நற்பண்புகளை கொண்டுள்ளார் என்று எத்தனையோ நாட்கள் ஜெய்யை எண்ணி ரொம்பவே புலங்காகிதம் அடைந்திருக்கிறாள். வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்ற வார்த்தைகள் அழையா விருந்தாளியாக அவனுடைய நினைவுகளை அவளுள் ஆழமாக அந்நேரம் கிளறிவிட்டது. சோர்வுடன் தொப்பென்று இருக்கையில் அமர்ந்தவளின் விழிகள் சட்டென்று கலங்கி கண்ணெதிரே இருந்தவற்றை மறைத்து கண்ணாமூச்சி ஆடியது. அவன் நினைவின் தாக்கத்தால் உணர்வுகள் கொந்தளித்து தேகம் செல்லிட்டவள் நாற்காலியை பற்றி இருந்த தன் பிடியில் அழுத்தத்தை கூட்டி மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தவாறே மித்து என அவன் பெயரை உதடுகளை பிரித்து மெதுவாக முணுமுணுத்து வேதனையுடன் விழிகளை மூடிக்கொண்டாள். அவன் கைகளில் அந்த வெள்ளை நிற ஜாகுவார் கார் ஈசிஆர் சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. முகம் சிவந்திருக்க தன் கோபத்தை எல்லாம் கையில் சிக்கி இருந்த அந்த 4 சக்கர வாகனத்தை செலுத்துவதில் காண்பித்தவனை மெல்ல தயக்கத்துடன் அழைத்தார் முருகன். தம்பி, கொஞ்சம் மெதுவா போலாமே, உங்க கோபத்தை ஓட்டுறதுல காய்க்கிறதுனால யாருக்கு இங்க நஷ்டம் வரப்போகுது என்றார் நயமாக. புருவங்கள் சுருங்க அவரை சலிப்புடன் திரும்பி பார்த்தவன் மெல்ல தன்னை நிதானித்தவாறு காரின் வேகத்தை சற்றே குறைத்தான். அவன் ரிசார்ட்டுக்கு வந்துட்டானான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதோ என்று தன் கைபேசியை எடுத்தவர் எதிர் முனையுடன் முணுமுணுப்பாக பேசிவிட்டு இவனிடம் திரும்பி, இன்னும் 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாராம், நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு என்றதும் என்றவன் காரை யூட்டர்ன் அடித்து சர்வீஸ் ரோட்டில் திருப்பினான். என்ன தம்பி, ஒரு 1/2 மணி நேரம் பீச்சில் காத்து வாங்கிட்டு போலானா என்றான் அவரிடம் கண் சிமிட்டியபடி உதட்டில் குமிழியிட்ட குறும் சிரிப்புடன்.
சரி, தன்னை சந்திக்க வருபவனை காக்க வைக்க முடிவு செய்துவிட்டார் தம்பி என தனக்குள் சிரித்துக் கொண்டார் அவர். கடற்கரையோர காற்றலையில் அவனின் அடர்ந்த கருநிற சிகை செலும்பி நின்று நடனம் புரிய, அது கூட அவனின் கம்பீரத்திற்கு ஒரு வசீகரம் தருவதை அருகிலிருந்து ரசித்து பார்த்திருந்தார் முருகன். மார்பின் குறுக்கே கைகளை கட்டியவாறு ஏதோ நினைவில் அமைதியாக கடல் அலைகளை விரித்திருந்தவன் அவரிடம் அசைவை உணர்ந்து திரும்பி பார்த்தான். என்னன்னா, மீட்டிங் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு உங்களை போர் அடிக்க வச்சிட்டனா? அடட, அதெல்லாம் இல்ல தம்பி. இப்படி நிம்மதியா காத்து வாங்க வர்றது கூட நேரமில்லாத வாழ்க்கையை தானே நாம ஓடிட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்கு அந்த கேசவனோட புண்ணியத்துல இது நம்ம கிட்டி இருக்கு, எடுங்க என்றவுடன் அவன் மௌன முறுவல் ஒன்றை வெளியிட, என்ன தம்பி முடிவெடுத்திருக்கீங்க என அவனிடம் அடுத்த ஆவலாக விவரம் அறிய முயன்றார் அவர். இரு கைகளையும் முன்னே நீட்டி சோம்பல் முறித்தவன், வேற என்ன, எப்போதும் போலத்தான். நம்முடைய முன்னோர்கள் பலர் சிறப்பா வழிகாட்டி சென்றிருக்காங்களே. நாம நினைக்கிற காரியம் சிறப்பா நடக்கணும்னா அதுக்கு இடைஞ்சலா வர்ற எதையும் வெட்டி எறியலாமா. வீணா நமக்கு குடைச்சல் கொடுக்கறவங்க ரெக்கைய வெட்டி விட்டா எதிரா பறக்க நினைப்பவன் தன்னால கீழே விழுந்துட்டு போறான். அவ்வளவுதான், சோ ஈஸி என்று தோள்களை குலுக்கி பற்கள் பள்ளீரிட கண்ணடித்தபடி கூலாக கண்களில் கூலர்ஸை மாட்டியவன், கிளம்பலாம் என்று ஒற்றை சொல்லுடன் காரை நோக்கி நடந்தான். சொன்ன நேரத்திற்கு வராமல் அரை மணி நேர தாமதத்தில் தன்னை காக்க வைத்து அவமானப்படுத்தியவனை சந்திக்க கேசவன் ஏக கடுப்போடு சிடுசிடுவென்று காத்திருக்க, அதற்கு காரணமானவனோ மிகவும் அலட்சியமாக அவன் இருந்த மேசையை நோக்கி நடந்து வந்து அங்கிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். ஏய் என்று தன் சுட்டு விரலை நீட்டியபடி அவனிடம் எதையோ கோபமாக பேச முயன்றவனை என தன் முதட்டில் விரல் வைத்து தடுத்தவன் முருகனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். அவர் வேகமாக முன்னே வந்து அவன் முன்னால் அந்த காகிதத்தை நீட்டினார். கேசவன் புரியாமல் எதிரே அமர்ந்திருந்தவனை குழப்பமாக பார்க்க புருவங்களை கேலியாக ஏற்று இறக்கினான் அவன். அட, அவர் முகத்தையே பார்த்தா என்ன அர்த்தம்? இதை வாங்கி படிச்சு பாருங்க சார் என்று அந்த கடிதத்தை கேசவனின் கையில் திணித்தார் முருகன். பரபரப்புடன் அதை பிரித்து படித்து பார்த்தவனின் விழிகள் அதிர்ச்சியை வெளிப்படுத்த, என்னது என்றான் ஆத்திரமாக. என்ன இதுவா? ஏன் அதிர்ச்சியில் உங்களுக்கு ஒன்னும் புரியலையா என நக்கலாக கேள்வி எழுப்பியவன், என் தொழில குறுக்க வர முயற்சி பண்ற தப்புக்காக உங்க தம்பியோட தொழில் இப்ப ஆட்ட காணுதுல. இதோட நீங்க என் வழிய விட்டு விலகலன்னா அப்புறம் ஆட்ட கண்டுட்டு இருக்குது மொத்தமா அடிமட்டத்துக்கு அழிஞ்சிடும் அபாயமும் இருக்கு என்றான் அமைதியாக. என்ன மிரட்டி பாக்குறியா என்றான் கேசவன் இகழ்ச்சியாக. சே, அரை மணி நேரத்துல இதை நடத்தி காமிக்கிறவன் நாளைக்கு ஏலத்துல எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டா எந்த எல்லைக்கு போவேன். அப்படி ஒரு எச்சரிக்கை, அவ்வளவுதான் என்றான் திமிராக. உனக்கு எங்கிருந்து சப்போர்ட் கிடைச்சு நீ இப்படி எல்லாம் ஆடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என கேசவன் ஆவேசமாக மொழிய, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க நாளைக்கு ஏலத்துக்கு வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு என சிரித்தபடி எழுந்து விலகிச் செல்பவனின் முதுகை வெறுப்புடன் வைத்திருந்தான் கேசவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.